எண்ணும் எழுத்தும். செயல்பாடு 2. ஈரிலக்க எண்ணை ஈரிலக்க எண்ணால் பெருக்குதல். கணித கோபுரத்தை நிறைவு செய்து விடையை கண்டுபிடிக்கும் விதமா நுழைமுன் பகுதியானது அமைக்கப்பட்டிருக்கு. கற்றலின் தருணம். ஆசிரியர் மாணவர்களை அவர்களுக்கு பிடித்த ஏதேனும் 2 ஈரிலக்க எண்களை எழுதச் செய்து அக்கணக்கிற்கு பெருக்கல் அமைப்புகளை பயன்படுத்தி விடையை காணச் செய்யணும். மாணவர்களை ஈரிலக்க எண்ணை ஈரிலக்க எண்ணால் பெருக்கும் வாழ்க்கை சூழலோடு தொடர்புடைய 2 கணக்குகளை உருவாக்கி வரச் செய்யும் விதமா செயல்திட்டமானது கொடுக்கப்பட்டிருக்கு. இதனைத் தொடர்ந்து 5ஆம் வகுப்பு மாணவர்கள் பகு எண்கள் மற்றும் பகா எண்களை அறிந்து கொள்ளும் விதமா செயல்பாடானது அமைக்கப்பட்டிருக்கு. நுழையும் முன் பகு எண்கள் மற்றும் பகா எண்கள். ஆசிரியர் மாணவர்களிடம் 2, 3, 5, 7 என்பன போன்ற எண்ணிக்கையிலான சதுரங்களை எத்தனை விதங்களில் வெவ்வேறு செவ்வகங்களாக உருவாக்கலாம் என்று மாணவர்களிடம் கேட்டு கலந்துரையாடும் விதமா நுழைமுன் பகுதியானது அமைக்கப்பட்டிருக்கு. மாணவர்களை 5 குழுக்களா பிரிச்சு பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள 1 முதல் 100 வரை எழுதப்பட்ட அட்டைகளை ஒவ்வொரு குழுவிற்கும் கொடுக்கணும். பிறகு ஆசிரியர் கூறும் குறிப்பிற்கு ஏற்ப எண்களை வட்டமிட்டும் அடிக்கச் செய்தும் பகு எண்கள் மற்றும் பகா எண்களை ஆசிரியர் விளக்கணும். 1 மற்றும் அதே எண்ணை மட்டும் காரணியாக கொண்டிருக்கும் எண்கள் பகா எண்கள் என்பதையும் 2ற்கும் மேற்பட்ட காரணிகளை கொண்டிருக்கும் எண்கள் பகு எண்கள் என்பதையும் ஆசிரியர் விளக்கணும். பகு எண்களையும் பகா எண்களையும் கண்டறிய உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும். 3 பகா எண்களின் கூடுதல் 100. அவற்றுள் 2 பகா எண்களின் வித்தியாசம் 36 எனில் அந்த 3 பகா எண்களை கண்டுபிடியுங்கள். இந்த கேள்வி உங்களின் சிந்தனையை தூண்டும் விதமா இருந்ததல்லவா? இது போன்ற சிந்தனையை தூண்டுவதற்காக தான் நமது சிந்தனைக்கான பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு.